வாசிக்கலாம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று சங்கீதம் 103 1 6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 103வது சங்கீதம் 1 6 வசனங்களை வாசிக்கலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அல்லேலூயா. கண்களை ஒரு வினாடி மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தத்தின் ஊற்றுக்கண்ணாகி எங்கள் நல்ல தகப்பனே, நன்றி எறுதல் உள்ள உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ அன்பிலே ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நீர் இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அப்பா எங்களோடு கூட நீர் பேசி எங்கள் ஊனையும் உயிரையும் ஊன்ற கட்டுகிற நல்ல நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். பேசும் அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்தி இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இதெல்லாம் நமக்கு பரிச்சயமான வசனம் இல்லைங்களா? அதாவது இந்த வசனத்துல இன்னும் பாத்தீங்கன்னா, ஏதாவது இந்த ஹவுஸ் விசிட்டிங் எல்லாம் போனோம்னா ஜோம் பண்ணி முடிச்ச உடனே ஜோம் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே உலகம் சுற்றும் வாலிபர்களை போல உலகத்தையே சுற்றி ஜெபத்திற்கு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தை எடுத்து, குடும்ப ஜெபத்துக்கு போன நேரத்துல எடுத்து சொல்லி ஜெபத்துல அதுக்குள்ள 2 பேர் தூங்கிடுவாங்க, 2 பேர் உட்கார்ந்துக்குவாங்க, 2 பேர் எல்லாம் நல்ல புத்துணர்ச்சியோட ஜெபிக்க உட்காருவாங்க, நிற்பாங்க. அப்புறம் உடனே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் சோர்ந்துருவாங்க, உட்கார்ந்துருவாங்க, நின்றுருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியில ஆமென்னு சொன்ன உடனே எத்தனை வாயிலிருந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி டப்புன்னு வரும், வெடிச்சு கிளற மாதிரி. அப்படின்னா அப்பா முடிச்சிட்டான்டா என்று சொல்லி வருகிற வார்த்தை இது. அதனால எல்லாத்துக்கும் மனசுல நல்லா பதிஞ்சிருக்கும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சரி, இதற்கான இந்த நாளிலும் இங்கே சொல்லப்பட்ட இந்த 6 வசனங்கள் வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அப்போது 6 வசனம் தான் ஸ்தோத்திரம். இந்த 6 வசனங்களை நமக்கு தெளிவாக நமக்கு ஒரு 10 அல்லது 11 ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். முதலாவது ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் இதில் சொல்லப்பட்டிருக்கிற 6 வசனங்களில் முதலாவது நம்மை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. முதலாவது என்ன? நம்மை மன்னிக்கிறவர். இரண்டாவது நம்மை குணமாக்குகிறவர், இல்லைங்களா? நம்மை குணமாக்குகிறவர். மூன்றாவது நம்மை மீட்படைய செய்கிறவர். அல்லேலூயா, நம்முடைய மீட்பர். அல்லேலூயா. அடுத்தது அழிவுக்கு நம்மை விளக்குகிறவர். அழிவுக்கு நம்மை விளக்குகிறவர். ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பவர். அல்லேலூயா. கிருபையை நம் மீது கிருபையை தருகிறவர். இரக்கம் நம் மீது இரக்கமாய் இருப்பவர். நம்மை முடிசூட்டுகிறவர். நம்மை திருப்தியாய் வைத்திருக்கிறவர். நம்மை புதிதாக்குகிறவர். நமக்கு நீதி செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி ஒரு அருமையான இந்த 6 வசனங்களில் அதுல 2 வசனத்தை விட்டுருங்க. 2 வசனம் நம்ம நன்றி சொல்லணும், அவர் செஞ்ச உபகாரங்களை மறக்காம இருக்கணும்.
அந்த ஒரு வரிக்கு அதுக்கெல்லாம் வேண்டாம். அது என்ன செய்தார் என்பதெல்லாம் அது ஒரு செய்தி. ஆனாலும் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மாத்திரம் இப்போது உங்களுக்கு நான் வேறு பிரித்து காண்பிக்கிறேன். மன்னிக்கிறவர், குணமாக்குகிறவர், மீட்பர், அழிவுக்கு விலக்கி காக்கிறவர், ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பவர், கிருபையை தருகிறவர், இரக்கமாய் இருப்பவர், முடிசூட்டுகிறவர், திருப்தியாக்குகிறவர், புதுப்பிக்கிறவர், நீதி செய்கிறவர். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 யோவான் ஒன்றொன்றுக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து அதனுடைய விளக்கத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய வாஞ்சிக்கிறேன். 1 யோவான் 1:9 வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மன்னிப்பின் அஸ்திவாரத்திலே தான் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மால் மன்னிக்க முடியாத எத்தனையோ செயல்பாடுகள் உண்டு, நம்மால் மன்னிக்க முடியாத எத்தனையோ சூழ்நிலைகளும் உண்டு. மன்னிப்பு என்பதே நமக்கு கசப்பான வார்த்தையாகவும் உண்டு. ஆனால் கிறிஸ்துவானவர், நம் ஆண்டவர் மன்னிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. தன்னை சிலுவையிலே அந்த கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற போது கூட சிலுவையிலே அடித்து, காயப்படுத்தி, துன்பப்படுத்தி, அவமானப்படுத்தி சிலுவையிலே மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிற அந்த சூழ்நிலையிலும் கூட அவர்களை தேவன் மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மன்னிப்பு, அன்றைக்கு சிந்தப்பட்ட அந்த சிலுவையின் ரத்தம் இன்றைக்கும் நம்மை மன்னிக்க வல்லதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை மன்னிக்க வல்லவர். நம்ம எப்படிப்பட்ட பாவ குற்றங்கள் நமக்குள்ளே இருந்தாலும் எல்லா பாவங்களையும் அவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று, நாம் அறிக்கையிட வேண்டும். நம்முடைய நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஆண்டவர் மன்னிச்சிருவாருன்ட்டு இருக்கிறது அல்ல. நம் பாவ குற்றங்களை அறிக்கை செய்து நாம் அவரிடத்துல நம்மளுடைய இரத்தத்தினாலே நாம் மன்னிப்பை பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்ம எந்த பாவத்தையும் நம்ம மன்னிப்பதற்கு அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆமாண்டவரே, நான் பாவிதான், நான் இந்த பாவத்தை செய்தேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நீ கண்ணீர் விட்டு அழுது உன்னை நீ ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாகவே நிச்சயமாகவே தேவன் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். நம் ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறவர். நாம் மன்னிப்பை பெற்றுக் கொள்வது என்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒரு மனுஷன் மன்னிப்பே இல்லாம, தான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பே இல்லாம அவன் மரணம் அடைந்து போனால் அந்த மரணம் எவ்வளவு துர்பாக்கியமான மரணம் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல மனுஷன் பாவம் செய்யாத மனுஷன் ஒருத்தனுமே இல்ல. நான் பாவம் செய்யலையா சொல்லுங்க? நான் பாவம் செய்யலையா? யார் பாவம் செய்யாம இருக்கிறா? எல்லாரும் பாவிகள் தான், எல்லாம் பாவிகள் தான். ஆனால் தன் பாவத்தை அறிக்கையிட்டு தேவனுடைய சமூகத்தில் இரக்கத்தை பெற்று மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுவான் என்று சொன்னால் அவனும் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதை கொடுக்கிறவராயிருக்கிறார். அந்த மன்னிப்பை கொடுத்து தன்னுடைய பக்கத்தில் அவன் தம்முடைய பரிசுத்தத்துக்கு அவர் பங்குள்ளவனாக மாற்றுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். ஆனால் இந்த மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளாதவன் அவன் ஒருவேளை மரணம் அடைந்து போனால் அவனுடைய மரணம் எவ்வளவு பரிதாபகரமாய் இருக்கும். நித்தியமாய் அங்கே அந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிற இடத்துல அந்த புழு சாகாது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஏன் கண்டிப்பாக உணர்த்துகிறேன், ஏன் கண்டிப்பாக எடுத்து சொல்லுகிறேன்? இதுதான் பரிதாபகரமான காரியம். இந்த உலகத்துல நீ எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், அது சரி செய்து கொள்ளக்கூடியது. இந்த உலகத்துல நீ எப்படி வேணாலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் உனக்கென்று இயேசுவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இயேசுவை உனக்காக கொடுத்திருக்கிறார், எனக்காக கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தம் உனக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் நம்மை மன்னிக்க வல்லதா இருக்கிறது. அல்லேலூயா.
காலகாலமா மன்னிக்க முடியாத ஆட்டுக்கடாக்களையும் மாட்டுக்கடாக்களையும் எருதுகளையும் பலியிட்டு அந்த ரத்தம் இதை சுத்திகரிக்கும் சொல்லி ஏமாந்து போன காலம் போக, ஏமாந்தது எப்போ? ஆனா ஆண்டவர் அதை அனுமதித்தார் அந்த நாட்களிலே. ஏன்னா தேவனே அந்த இடத்திலிருந்து அதை அனுமதித்து அதை செயல்படுத்தினார். ஆனால் அது வல்ல இனி சரியாகாதுன்னு சொல்லி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மன்னிப்பதற்காகவே அவருடைய ரத்தத்தை சிந்தி சிலுவையிலே மரணத்தை சந்தித்தார். அல்லேலூயா. அந்த மாபெரும் இரக்கம் இன்னைக்கு உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் நானும் நீயும் விட்டுட்டோம்னா நம்முடைய மரணம் எவ்வளவு பரிதாபகரமாய் இருக்குங்கிறத யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. ஆக நமக்கு ஒரு மாபெரும் மன்னிப்பை கொடுக்கிறவர், நித்திய ராஜ்யத்துக்கு நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். தேவனை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குணமாக்குகிற தேவன். இரண்டாவது, குணமாக்குதல் என்பது எத்தனையோ இன்னைக்கு எல்லா வியாதிகளும் பாவத்தினால் வந்த வியாதிகள் என்று சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய பலவீனத்தினால் ஏற்படுகிற காரியங்கள் அநேக வியாதிகள் உண்டு. ஆனாலும் வியாதியினுடைய மூர்க்கத்தனமான பலன் நம்முடைய பாவத்தின் மிகுதியால், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாததின் நிமித்தமாக வருகிற காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் உண்மை. காய்ச்சல் வந்துருச்சு, கண்ணுக்கு பார்வை தெரியல. இயற்கையாக நடக்கக்கூடிய ஆரோக்கிய, அதாவது மாற்றங்கள், இயற்கையின் மாற்றத்தினால், வயதின் மூப்பினால் வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம், இவைகளெல்லாம் வேறு. ஒரு ஆரோக்கியமான சரீரத்தில் நாம் ஒரு வியாதியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த வியாதி எதனால் வந்தது என்று சொன்னால், அங்கதான் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் வியாதிகளை, நம்முடைய அக்கிரமம் தேவனுக்கு விரோதமாக மீறுதல் உண்டு, அக்கிரமங்கள் உண்டு. சோ அவைகளையும் ஆண்டவர் குணமாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. எப்போ குணமாக்குவார்? அல்லேலூயா. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சாய்ஸ் இருக்கு. நம்முடைய வியாதியை அவர் குணப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி. உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் பாருங்க, எத்தனை பேர் சாட்சியை பார்க்கலாம். கேன்சர் குணமானவங்க, வாமிட்டு குணமா, சோத்திரம், அல்லேலூயா, சோத்திரம். எனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாருமா, எனக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ காரியங்கள் உண்டு. மரணித்து போன நிலையிலும் ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுப்பின தேவன் இன்றைக்கு நம் கண் முன்னால பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் அப்படிப்பட்டவர்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக குணமாக்குகிறவர் நம்மை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை இன்றைக்கும் தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை அனுபவிக்க போறோமா இல்லையாங்கிறது நம்ம கையில் இருக்கு. மீட்பு வாசிக்கலாம். நான் அந்த இதுக்கு ஒரு வசனத்தை காண்பித்து கொடுத்துறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 47வது வசனம். அவர் சொன்னது எப்ப குணமாக்கினாருங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். யோவான் 4:47. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தபோது மனுஷர்கள் கேள்விப்பட்டபோது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினால் அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவனை வேண்டினார். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, நல்ல கவனிங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு ராஜாக்களுடைய வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாண்டானுக்கு சுகவீனமாயி போச்சு. இயேசு இரண்டாவது அற்புதம், அதாவது முதல் அற்புதத்தை செய்த அந்த கலிலேயாவுக்கு வர்றாரு. வர்றதை கேள்விப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த வியாதியஸ்தனும் அந்த சூழ்நிலையில ஓடி போய், ஐயா என் பையனை குணமாக்குறான்னு சொல்லி. அதுக்கு நடுவில் இருக்கிற 2 வசனத்தை எல்லாம் விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, போ, உனக்கு குணமாச்சு, போயிரும் பையன், உனக்கு எல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை, போ, குணமாக்கிட்டார். சரின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தோடு அவன் குணமாக்கப்பட்டது என்று போகிறான். போகும்போது அங்க எதிர்கொண்டு வருகிறார்கள். என்னாச்சுன்னு கேட்கிறான். குணமாயாச்சு, உன் பையன் நல்ல சுகமா இருக்கிறான். ரைட்டு. அப்ப என்னாச்சு, எத்தனை மணிக்கு? அவனுக்கு ஒரு சந்தேகம், எந்த டைம்ல குணமாச்சு? ஓ, இந்த டைம். அப்ப ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின் நேரம் தான் அவன் குணமான நேரம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லணும். சொல்றதுக்கு நீயும் நானும் பாத்திரவானா இருக்கணும். அதுதான் முக்கியம். அவர் சொல்ல ரெடியா இருக்காரு.
ஆனா சொல்லுவதற்கு நாம் பாத்திரவானா இருக்கிறோமா? ஆக நமக்கு சொல்லுவதற்கு நம்முடைய குணம், நம்முடைய வியாதி வேதனை அத்தனையும் குணமாக்குவதற்கு, குணமாக்கினார் என்னை குணமாக்கினீர், குறைவுகளை நிறைவாக்கி குயவனை போல் வணைந்தெடுத்து குணமாக்கினார். ஆக நம்மை குணமாக்குவதற்கு ஒரு குணமாக்குகிற தேவன் ஒருவர் உண்டு. அடுத்ததாக வாசிக்கலாம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11-12. மீட்பர், அவர் நம்மை மீட்கிறவர். எபிரேயர் 9:11-12. சீக்கிரம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு நித்தியமான மீட்பு. பாருங்க, நல்ல ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அவங்க கேட்டதை போல, அருமையான மகள் கேட்டதை போல, என்னுடைய சகோதரன் பைபிள் எல்லாம் நல்லா படிச்சிருப்பார், நல்லா தெரியும், நல்ல வியாக்கியானம் எல்லாம் பண்ணுவார், என்ன காட்டிலும் நல்ல பிரசங்கியவர், நல்லா தெரியும். அவருக்கு வாய்ப்பு இருந்தது, அவர் ரட்சிக்கப்பட்ட. திடீர்னு ஒரு நாள் நல்ல பைபிள் எல்லாம் படிச்சுட்டு வந்தாரு, நான் அதெல்லாம் எடுக்க மாட்டேன், அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் நானும் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி ரொம்ப ரொம்ப பக்தியோடு தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டு சில காலம் நன்றாக இருந்தார். அப்படி நன்றாக இருந்த மனுஷன் திடீரென்று பழைய குருடி கதவை திறன்னு அவர் திருப்பி அந்த பாவத்துக்குள்ளாய் போயிட்டார். பாவத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் மரணம் சம்பவிக்கிற வரையிலும் எத்தனையோ வாய்ப்பை தேவன் அவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. தெரியும், உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு நாள் திடீர்னு மிகப்பெரிய இதே இடத்துல பிட்ஸ் எடுத்து ஆஸ்பத்திரிக்கு அள்ளிட்டு போனோம், கொண்டுட்டு போய் நல்ல குணமாக்கணும். வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தாரு. மருத்துவர் சொன்னார், இனிமேல் நீ இந்த பாவத்தை செய்யாத, இந்த தவறை செய்யாத, செஞ்ச அடுத்த நிமிஷம் இது பிரச்சனை ஆகும் சொன்னார். ஒரு 10 நாள், ஒரு மாசம் நல்லா இருந்தாரு. திருப்பி ஆரம்பிச்சிட்டார். திருப்பியும் அதே மாதிரி, திருப்பியும் திருப்பியும் திருப்பியும். பிரியமானவர்களே, வாய்ப்பு இருந்தது. நீ ரட்சிக்கப்பட்டாய், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீ தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தான சத்தியத்தை, பிதாவுடைய நீதியை நீ நிறைவேற்றினாய். ஆனாலும் உன் பாவம் உன்னை விட்டு விடல. பாவத்தில் இருந்த எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் பிரியமானவர்களே, மீட்பர் நமக்கும் இன்னைக்கு, நம்மளும் பாவிகள் தான், ஆனா எத்தனையோ சந்தர்ப்பம் நமக்கு இருக்கு. மரண தருவாயில் கூட கல்லன் எந்த நினைச்சா, சிலுவை கல்லன் என்ன பண்ணா, அவன் என்ன போய் ஞானஸ்தானம் எடுத்தானா? அவன் என்ன ஒரு பாஸ்டர் போய் அவனை முக்கிய எடுத்தாரா? ஒன்னும் இல்லையே. கடைசி நிமிடத்திலாவதும் அந்த மனம் திரும்பின அந்த ஒரு அனுபவம் ஆண்டவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மீட்பர். உன்னையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காகவே பரத்திலிருந்து இறங்கி வந்தவர், தன் ரத்தத்தை சிந்தினவர். நீ எப்பன்னு அவர் உன்னை காத்துக்கிட்டு இருக்கிறார், உன்னை மீட்கும் பொருட்டு. நீ உன்னை கொடுத்தீனா போதும். நம்மை மீட்பவர் அவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 19:13 வாசிங்க டக்குன்னு, சீக்கிரம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக்காரோ, உமது அடியேனை விலக்கிக்காரோ, அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ளாம ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக்கி விடுவேன். பிரியமானவர்களே, நம்ம கண்ணு முன்னால பார்த்தோம், எத்தனை மனிதர்கள் கண்ணு முன்னால பெத்தவங்க கூட கட்டி பிடிச்சு அழுது வழி அனுப்புறதுக்கு முடியாம எத்தனை சாவுகளை நம் கண்கள் கண்டது, நம் காதுகள் கேட்டது. இல்லைங்களா? இல்லையா?
அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய பாவமே மரணத்தை பிறப்பிக்கிறதா இருக்கிறது. நம்ம செய்யற நம்ம பாவம் தான் மரணத்தை பிறப்பிக்கிறதா இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படிப்பட்ட ஒரு மரணத்தின் அழிவிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, மரித்து போவது என்பது வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, இங்க கைதட்டி பாடுறோம். ஆனால் இதை விட இரட்டிப்பான மல்ல நூறத்தனையான சந்தோஷம் எங்க இருக்குது? என் ஆண்டவரோட கூட நின்று நான் அன்னைக்கு கைதட்டி பாடுறதுல தான் இருக்குது. ஆனா மரணம் வருதுன்னு உடனே எங்க யாராவது ஒத்துக்கிறோமா? சொல்லுங்க, யாராவது ஒத்துக்கிறோமா? இல்லையே. எத்தனை போராட்டம் ஆண்டவரே. ஏன்? நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இல்ல. எனக்கு அந்த பயம் இருக்குது. மரணம் நாளைக்கு கொஞ்சம் எங்கேயாவது தலைகளை வலிச்சு கொஞ்சம் ஏதாவது ஆகி போச்சுன்னா கை நடுங்குது, காலு நடுங்குது. ஐயோ, 3 பிள்ளைகளை விட்டு பொண்டாட்டியும் தனியா விட்டுட்டு என்னதான் நடக்குமோ அப்பா, அப்படியே கை காலெல்லாம் நடுங்குது. இதெல்லாம் நடுங்குது. உண்மைதான். ஆனால் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை புரிஞ்சுக்குங்க. நம்ம அழிவுக்கு விலக்கி மீட்பதற்கு அந்த பாவத்திலிருந்து, பாவம் இருந்தா அழிவு உண்டு, அந்த அழிவிலிருந்து நம்மை விலக்கி காப்பதற்கு அதுக்காக மரணம் வராதுன்றதில்ல. மரணித்தால் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கர்த்தருடைய சமூகத்துல நீ நிப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு என் வீட்டுக்காரியும் அதே மாதிரி உணர்வுகளோடு வந்தா நான் அன்னைக்கு போய் கை கொடுக்குவேன். ஹலோ, ஆமென் போடுங்க. சோத்திரம். எப்ப போவார் பாஸ்டர்? சந்தோஷம். என்னை விட உங்களுக்கு தான் என் சந்தோஷம். ஆண்டவரோட என் பாஸ்டர் இங்க கை தட்டுறது இல்லாம ஆண்டவரோட இருக்கட்டும். சோத்திரம். நல்லது. இதுதான் தேவ சமூகத்துல நாம் நம்மை அழிவுக்கு விலக்கி மீட்டு கர்த்தரோட ராஜ்யத்திலே நம்ம நிற்கணும். அதுதான் தேவை. வாசிக்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். யோவான் 1:16-17 வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 16-17. அவருடைய பரிபூரணத்தினால் ஆமென் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை இருக்கிறதே, தகுதியே அற்றதான எனக்கும் தகுதியே அற்றதான உனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த இரக்கம், ஆண்டவர் பாராட்டு அந்த இரக்கம் தான் கிருபை. அந்த கிருபையை காலைதோறும் உனக்கும் எனக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபை இல்லைன்னா நான் எப்போமோ நிர்மூலமாய் போயிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபையின் நிமித்தமாக கர்த்தர் இன்றைக்கு என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார், உங்கள் மத்தியிலே நிற்க வைத்திருக்கிறார். நாளைக்கு அந்த கிருபை தான் என்னை அவரிடத்துல கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். யாத்திராகமம் 20:6. சீக்கிரம். யாத்திராகமம் 20:6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். எப்ப யாருக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார்? 1000. யாருக்கு? தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். சொந்த மாம்சத்திடத்தில் அன்பு கூறணும். சொந்த சபையில் அன்பு கூறணும். இப்படி எல்லாம் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தால் 1000 தலைமுறைக்கு உனக்கு இரக்கம் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். வாசிக்கலாம். சங்கீதம் 8:5-6-7-8. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 5-6. நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். பாத்தீங்களா? இங்க பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாருங்க,
ஆயிரமான கோடி தூதர்கள் இருந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் அதில் அவர் திருப்திப்படுத்தல. தன்னுடைய அனந்த ஞானத்தின்படி தன்னுடைய சாயலாய் தேவ தூதரை காட்டிலும் சற்று சிறியவனாக ஒருத்தனை சிருஷ்டித்து அவனைத்தான் தம் அடியில உட்கார வச்சு இந்த அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்ல அதிகாரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்துக்கு பேரு தான் முடிசூட்டுதல். ஹல்லேலூயா. தேவன் நம்மை முடிசூட்ட ராஜாக்களாக நம்மை முடிசூட்ட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 81 சங்கீதம் 81:16. உச்சிதமான கோதுமையினால் உங்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் திருப்தியாக்குவார். நல்ல பாருங்க, கோதுமை அந்த காலத்துல நல்ல வார்கோதுமை, நல்ல வார்கோதுமையில நல்ல அப்பம் சுட முடியும், நல்ல பூரிகீரி எல்லாம், நல்ல நானு ருமாலி ரொட்டி, இந்த மாதிரி நல்ல ருசியா இருக்கிறதெல்லாம் நான் பட்டர் நானு, இந்த நானு அந்த நானு எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆக அது ருசியா இருக்கிறது மாத்திரம் இல்ல, கூட கொஞ்சம் தேனு இல்லாதது தேனு போட்டு டீ குடிச்சாலும் தேனு போடுங்க, எதுல சொன்னாலும் பட்டர், எதுல வேணாலும் தேனு போடுங்க. ஆக இந்த தேனு எங்கிருந்து வருது? கன்மலையிலிருந்து எடுக்கப்பட்ட தேன் கொடுத்து உன்னை போஷிப்பார். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார். வாசிக்கலாம், வெளிப்படுத்தின 21:5. திருப்தியாக்குகிறார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் பாருங்க, எல்லாம் சகலத்தையும் ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போச்சு. சகலத்தையும் புதிதாக்கு. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அங்க இனிமேல் துக்கம் இல்ல, போராட்டம் இல்ல, முறுமுறுப்பு இல்ல, சண்டை இல்ல, அழுகை இல்ல, ஒண்ணும் இல்ல, எல்லாம் புதுசு. பழைய வானம் போச்சு, புதிய பூமி, புதிய வானம், எல்லாம் புதுசு 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 புதுசு, எல்லாம் புதுசு. ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து நம்முடைய சபையும் புதுசா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆக புதிதாக்குகிறார் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். வாசிக்கலாம், ஏசாயா 45:21. சீக்கிரம் முடிக்க போறேன். 45:21. நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிந்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை, என்னை தவிர வேறு தேவன் இல்லை. அவர்தான் நீதிபரர், அவர்தான் உனக்கும் எனக்கும் நீதி செய்கிறவர், அவர்தான் நீதியின் சூரியன். ஆக நமக்கு நீதி செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் எந்த மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும், சத்ரு நமக்கு விரோதமாய் வந்தாலும், துன்மார்க்கு நமக்கு விரோதமாய் நடந்தாலும், கர்த்தர் நமக்கு நீதிபரராயிருந்து நமக்கு நீதி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த அருமையான கால வேளையிலும் கூட நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், நம்மை மன்னிக்கிறவராயிருக்கிறார், நம்மை குணமாக்குகிறவராயிருக்கிறார், நம்மை மீட்டெடுக்கிறவராயிருக்கிறார், நம்மை அழிவுக்கு விளக்குகிறவராயிருக்கிறார், கிருபையை அளவில்லாமல் தருகிறவராயிருக்கிறார், நம்மேல் இரக்கமுள்ளவராயிருக்கிறார், நம்மை திருப்தியாக்குகிறவராயிருக்கிறார், நம்மை புதிதாக்குகிறவராயிருக்கிறார், நமக்கு நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிக்கலாம். ஐயா, ஜெபம் பண்ணுங்க.